26வது ஸ்லோகம். ஏகஸ்வராம் துல்யவேஷான் த்ரீன் வை தேவசுதோபமான் சாது சம்சயமாபன்னா வீட்சியதான் சதுர்ஷாகிருதீன். ஒரே ஸ்வரமா இருக்கு, 3 பேருக்கும் குரலு அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கு, சவுண்டு, ஒரே வேஷம், ஒரே ஆகிருதி. இப்படி இருக்கிற 3 குமாரர்களையும் பார்த்துட்டு அஸ்வினி தேவர்களாக்கும் இங்க தேவகுமாரர்கள், அதோடு கூடி தன்னோடு கணவரும் அதுக்குள்ள 3ஆவதாயிட்டு இருக்கார். அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியலை. அதனால அவளுக்கு எப்படியாக்கும் இதுக்கு ஒரு தீர்மானம் பண்றது அப்படின்னு டவுட் வந்துடுது. 27வது ஸ்லோகம். அஜானதி பதிம் சம்யக் வியாகுலா சமசிந்தயத் கிம் கரோமி த்ரயஸ்துல்யா கம் வ்ருணோமி ந வேத்ம்யஹம். இதுல ஆராக்கும் என்னோட கணவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாதக்கு குழம்பி போன அவள் இப்படி யோசனை பண்ணி நான் என்ன செய்யட்டும், நான் என்ன வாக்கும் இனி பண்ணணும், 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கா, நான் ஆரையாக்கும் ஸ்வீகரிப்பேன், எனக்கு தெரியலையே. 28வது ஸ்லோகம். பதிம் தேவசுதாஹேதே சம்சயே பதிதாஸ்ம்யஹம் இந்திரஜாலமிதம் சம்யக் தேவாப்யாமிஹ கல்பிதம். 3 பேரும் தேவதுல்யர்களாக்கும். அதனால ஆராக்கும் சரியான என்னோட கணவர் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. இது தேவர்கள் உண்டாக்கின ஒரு இந்திரஜாலமாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை, உறுதியாக்கும். அது அசுரர்களுக்கெல்லாம் இந்திரஜால வித்தியை பண்ண முடியும், அதே மாதிரியே தேவர்களுக்கும் பலவிதமான இந்திரஜால வித்தைகள் எல்லாம் பண்ண முடியும். இந்த அஸ்வினி குமாரர்கள் தேவர்களாக்குமே அவா மாயாஜால வித்தியை பண்ணிட்டு இருக்கா, இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 29வது ஸ்லோகம். கர்த்தவ்யம் கிம் மயா ஜாத்ர மரணம் சமுபாகதம் நமயா பதிமுத்ருஜ்ய வரணீய கதஞ்சனா. இங்க நான் என்ன செய்யணும், மரணம் பக்கத்துல வந்து சேர்ந்தாச்சு, என்னோடு கணவரை தவிர எனக்கு வேற ஒருத்தரையும் ஸ்வீகரிக்கிறதுக்கு சாதிக்காது. முப்பதாவது ஸ்லோகம். தேவஸ்த்வாதுனிக கஸ்சேதேஷா மம தாரணா இதி சஞ்சிந்திய மனசா பராம் விஸ்வேஸ்வரீம் சிவாம். என்னோட கணவரை தவிர எனக்கு ஒரு விதத்திலையும் ஸ்வீகரிக்கிறதுக்கு எந்த ஒரு புதிய தேவனும் இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு உறுதி. இப்படி நினைச்சுண்டு சுகன்யை என்ன பண்ணினா, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரியும் மங்களஸ்வரூபிணியுமான அந்த ஜெகதம்பிகைய 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்றதாக்கும், 2வது லைன் சுகன்யை அம்பாளை துதிக்கிறதாக்கும். தத்யௌ பகவதீம் தேவீம் துஷ்டாவஜ கிருஷோதரே. அழகியான அவள் அந்த பகவதிய ஆதிபராசக்தியான தேவிய துதிக்கவும் செஞ்சா அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறார். சுகன்யை தேவிய பஜிச்சத, சுகன்யை பஜிக்கிறதாயிட்டே இங்கே சொல்லப்படுறது. சுகன்யோவாச்சா சரணம் துவாம் ஜெகன்மாதா பிராப்தாஸ்மி பிருஷதுக்கிதா. ஹே ஜெகன்மாதாவே, நான் ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடிட்டு உங்களை தான் சரணம் பிராபிக்கிறேன். என்னோட ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணி தரணும். என் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கு, என்னோட சங்கடம்
நீங்கள் தீர்த்து தரணும். என்னோட கன்ஃபியூஷனை மாற்றித்தരണமே தேவி. 32வது ஸ்லோகம். ரட்சமேத்ய சதி தர்மம் நமாமி சரணௌ தவ நம பத்மோத்பவே தேவி நம சங்கர வல்லபே. என்னோட சதி தர்மத்தை காப்பாத்தணுமே, நான் உங்களோட பாதத்துல தான் கும்பிடுறேன். பத்மசம்பவே, அம்பாளா கூப்பிடுறதாக்கும் சுகன்யே நமஸ்காரம். சங்கர வல்லவே நமஸ்காரம். லக்ஷ்மி தேவி உங்களுக்கு நமஸ்காரம். பார்வதி தேவி உங்களுக்கு நமஸ்காரம். என்ன ரட்சிக்கணுமே. 33வது ஸ்லோகம். தாமரப்பூவிலேந்து உத்பவிச்சவளே சங்கரி தேவி ரட்சிக்கணுமே நமஸ்காரம் இப்படின்னு எல்லாமாக்குமே கூப்பிட்டு இருக்கா. விஷ்ணு பிரியே நமோ லக்ஷ்மி வேதமாதா சரஸ்வதி இதம் ஜகத்வயா சிருஷ்டம் சர்வம் ஸ்தாவர ஜங்கமம். ஹே விஷ்ணு பிரியே லக்ஷ்மி, வேதமாதாவே சரஸ்வதி, சங்கர வல்லபே பார்வதி தேவி இப்படின்னு திரிமூர்த்திகளோடு சக்தி ஸ்வரூபங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பிரார்த்திக்கிறா. ஸ்தாவர ஜங்கம ஆத்மகமா இருக்கிற சர்வ ஜகத்தும் உங்களோட சிருஷ்டியாக்குமே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்றது நீங்களாக்குமே அப்படின்னு ஸ்துதிக்கிறா. 34வது ஸ்லோகம். பாசி த்வமிதமவ்யக்ரா ததாப்சி லோகசாந்தயே பிரம்ம விஷ்ணு மகேஷானாம் ஜனனி த்வம் சுசம்மதா. ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற, சம்ஹாரம் பண்ற, இந்த உலகத்தோடு மங்களத்துக்கு ஆயிட்டு நீங்கள் அப்படியெல்லாம் செய்யற. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களோடு ஜனனியாக்கும் நீங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கே மாதாவாக்கும். நீங்களாக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களையே சிருஷ்டிச்சிருக்கேள் அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்துல எல்லாரும் சம்மதிச்ச ஒரு விஷயமாக்கும். ஆதிபராசக்தியான நீங்கள் பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும். உங்களோட ஆத்மீயபடியாக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறா. அவளுக்கு அதுக்கான சக்தியை கொடுக்கறது நீங்களாக்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் உங்களோடு ஆத்மை இல்லாம நடக்காது. 35வது ஸ்லோகம். புத்திதாசி த்வமஜ்ஞானாம் ஞானினாம் மோட்சதா சதா ஆத்யாத்வம் பிரகிருதி பூர்ணா புருஷ பிரியதர்ஷனா. ஞானமில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவளும் நீங்களாக்கும். ஞானிகளுக்கு முக்தியை கொடுக்கிறவளும் நீங்களாக்கும். பூர்ணையா இருக்கிற நீங்கள், அவித்யா பிரகிருதியா இருக்கிற நீங்கள், இப்படி எல்லாமும் நீங்கள் தானே தேவி. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் தன்னுடைய சக்தியை உபயோகிச்சு இந்த பிரகிருதியை சிருஷ்டிச்சது. அப்படி அந்த பரபிரம்மத்துக்கு பலவிதமான பிரவൃத்திகள் செய்யறதுக்கு ஆயிட்டு நீங்கள் சக்தி ஸ்வரூபத்துல ஆக்டிவேட் பண்ற. 36வது ஸ்லோகம். புக்தி முக்தி பிரதாசித்வம் பிராணினாம் விஷதாத்மனாம் அஜ்ஞானாம் துக்கதா காமம் சத்வானாம் சுகசாதனா. சத்குணம் ஜாஸ்தியான உயிரினங்களுக்கு புக்தியும் முக்தியும் கொடுக்கிறது நீங்களாக்கும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கானதாக்கும் புக்தி. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கான ஸ்தானமாக்கும் முக்தி. இந்த புக்தியும் முக்தியும் கொடுக்கிறது நீங்களே தான். அஜ்ஞானிகளுக்கு துக்கத்தை கொடுக்கிற நீங்கள் அவளுக்கு சுகத்தையும் கொடுக்கிற.
துக்கத்தை இல்லாம பண்ணுறதும் நீங்கள் தான், துக்கத்தை கொடுக்கறதும் நீங்கள் தான். ஆறு ஆறு என்னென்ன எப்பப்ப எங்கெங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நீங்களாக்குமே தீர்மானிக்கிற. 37வது ஸ்லோகம். சித்திதா யோகினாமம்பா ஜெயதா கீர்த்திதா புனா சரணம் துவாம் பிரபன்னாஸ்மி விஸ்மயம் பரமம் கதா. ஆதிபராசக்தியான ஜகத் மாதாவே, யோகிகளுக்கெல்லாம் சித்திய கொடுக்கிற, ஜெயத்தை கொடுக்கிற, கீர்த்தி கொடுக்கிற, ஆச்சரியகரமா இருக்கிற உங்களோட திருவிளையாடல் கதைகள் எல்லாம் எனக்கு கொஞ்சமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களோட இந்த மாயாஜால பிரவൃத்தியால திருவிளையாடலால நானிதா ஸ்தம்பிச்சு நிற்கிறேன், அதிசயமா நிற்கிறேன். அஸ்வினி தேவர்களோடு கூடிட்டு என்னோட கணவரும் ஒரே ரூபத்துல வந்து நிற்கிறாரே, நான் இதா உங்களை சரணம் பிராபிக்கிறேன். மாயா ஸ்வரூபிணியான உங்களையே நான் சரணம் பிராபிக்கிறேன். நீங்கள் தான் இதுக்கான ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி தரணும். என் கணவரை இந்த 3 பேரிலிருந்து நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? 38வது ஸ்லோகம். பதிம் தர்ஷய மே மாதர் மக்னாஸ்மின் சோகசாகரே தேவாப்யாம் ரஜிதம் கூடம் கம் ரிணோமி விமோகிதா. அம்பாளே, இந்த சோக சாகரத்துல சங்கடம் அப்படிங்கிற கடலில முழுகி நிற்கிற எனக்கு என்னோட கணவரை காட்டி தரணுமே. இந்த 3 பேரில ஆராக்கும் என்னோட கணவர் எனக்கு தெரியலையே. இந்த தேவர்களோட மாயை, அந்த மாயையில நான் சிக்கி தவிக்கிறேன். இந்த 3 பேர்ல ஆராக்கும் என்னோட கணவர், நான் ஆரியாக்கும் சீகரிக்கணும். குழம்பி கிடக்கேன். நீங்கள் தான் இதுக்கு எனக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும். ஆபல் கட்டங்களில பக்தர்களோடு உண்மையான அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு பக்தர்களோடு எல்லாவித சங்கடங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஓடோடி வர தேவி, இங்கே ஓடி வந்து என்னோட சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி தரணுமே. 39வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். அதிபராசக்தியான தேவிய சுகன்யை பிரார்த்திக்கிறதும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுமாக்கும். பதிம் தர்ஷய சர்வஜ்ஞே விதித்வா மே சதீவிரதம். சர்வஜ்ஞே, என்னோடு சதீவிரதத்தை புரிஞ்சுண்டு என்னோடு கணவரை காட்டி தரணுமே. என் கணவர் அல்லாதக்கு நான் வேற ஆரையும் என்னோடு பர்த்தாவாயிட்டு சீகரிக்க மாட்டேன். வியாச உவாஜா, வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். ஏவம் ஸ்துதா ததா தேவி ததா திரிபுர சுந்தரே. இப்படி சுகன்யை அம்பாளை ஸ்துதிச்சோன அந்த திரிபுர சுந்தரியான தேவி அப்போது என்ன பண்ணினா, 40வது ஸ்லோகம். ஹிருதயே ஸ்யாஸ்ததா ஞானம் ததாவாஷு சுகோதயம் நிச்சித்ய மனசா துல்ய வயோரூபதரான் சதி. சுகன்யோட ஹிருதயத்துல ரொம்ப ரொம்ப சுகமான ஒரு ஞானத்தை பிரகாசிப்பிச்சா. பிராயத்திலையும் ரூபத்திலையும் துல்லியமா இருக்கிற அந்த 3 பேரையும் பதிவிரதா தர்மம் அனுஷ்டிக்கிற சுகன்யை அப்போது உறுதியான புத்தியோடு கூடிட்டு நன்னா பார்த்தா. 41வது ஸ்லோகம். பிரசமீட்சிய தூதான் சர்வான் வவ்ரே பாலா ஸ்வகம்பதிம் விருதே தஜவனே தேவௌ சந்துஷ்டௌ தௌ பபூவது. நன்னா பார்த்துட்டு தன்னோட கணவரையே அவள் பர்த்தாவாயிட்டு சீகரிச்சா. செவனனை அவள் தேவியோட அனுகிரகத்தால கணவராயிட்டு சீகரிச்சா.
தேவர்களான அஸ்வினி தேவர்கள் ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டா. 42வது ஸ்லோகம். சதி தர்மம் சமாலோக்ய சம்பிரீதௌ தததுர்வரம் பகவத்யா பிரசாதேன பிரசன்னௌ தௌ சுரோத்தமௌ. சுகன்யோடு சதி தர்மத்தில் இருக்கிற உறுதியை பார்த்த தேவர்கள் அவளுக்கு வரத்தை கொடுத்தா. தேவியோட பிரசாதத்தால சாட்டிஸ்ஃபைடான தேவசிரஷ்டர்கள் 2 பேரும் குஷியாயிட்டு இருந்தா. 43வது ஸ்லோகம். முனி மாமந்திரிய தரசா கமனாயோத்யதாவுபௌ லப்த்வாதுஜவனோ ரூபம் நேத்ரே ഭാര്യാം ച യൗവനം. 2 பேரும் യാത്ര ചൊല്ലി പോർത്തുക്ക് റെഡിയാന. അശ്വിനി കുമാരர்கள் 2 பேரும் ശവന മഹർഷിയിട്ടെയും സുകന്യെ കിട്ടെയും യാത്ര ചൊല്ലിണ്ട് കിളമ്പുറத்துக்கு ரெடியான. நாசத்யன் தஸ்ரன் இப்படி இருக்கிற 2 அஸ்வினி தேவர்கள். அப்போது ശവന മഹർഷിക്ക് பார்வை கிடைச்செடுத்து, அழகான ரூபம் கிடைச்செடுத்து, யௌவன பிராயம் கிடைச்செடுத்து, நல்ல ஒரு அழகியான மனைவியும் கிடைச்ச அந்த செவனன் 44வது ஸ்லோகம். ஹ்ருஷ்டோ ப்ரவீன் மகாதேஜாஸ்தௌ நாசத்யாவிதம் வஜ உபகாரகிருதோயம் மே யுவாபியாம் சுரசத்தமௌ. ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டு இருந்தார் செவன மகர்ஷி. மகா தேஜஸ்வியான அவரு அஸ்வினி தேவர்கள்கிட்ட இப்படி சொன்னார், தேவசிரஷ்டர்களே, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய உபகாரத்தை செஞ்சு கொடுத்துட்டு. 45வது ஸ்லோகம். கிம் ப்ரவீமி சுகம் பிராப்தம் சம்சாரேஸ்மின் அனுத்தமே பிராப்ய பார்யாம் சுகே சாந்தாம் துக்கம் மே பவதன்வஹம். நான் என்னவாக்கும் சொல்றது, ரொம்ப உத்தமமான இந்த முயற்சியில எனக்கு சுகம் கிடைச்சது, அழகியான மனைவியோடு கூடிட்டு ஓரோ நாளைக்கும் நான் ரொம்ப துக்கிச்சுண்டாக்கும் இருந்தேன். 46வது ஸ்லோகம். அந்தஸ்ய ஜாதி விருத்தஸ்ய போகஹீனஸ்ய கானனே யுவாப்யாம் நயனே தத்தே யௌவனம் ரூபமல்புதம். வனத்துல வசிக்கிற நான் கண்ணு காணாம ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தேன். ரொம்ப விருத்தனா இருந்து எந்த ஒரு சௌபாகியங்களையும் அனுபவிக்கிறதுக்கு திராணி இல்லாதவனாயிட்டாக்குமே இருந்து நீங்கள் எனக்கு பார்வை கொடுத்தல், யௌவன பிராயத்தை கொடுத்தல், ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கிற அழகையும் தந்துட்டு. 47வது ஸ்லோகம். சம்பாதிதம் தத கிஞ்சேதுபகர்த்துமஹம் ப்ரூவே உபகாரிணி மித்ரேயோ நோபகுர்யாத் கதஞ்சனா. இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் தோணருது, அதனால சொல்லறோம். நானும் என்னோட மனைவியுமா கூட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அதனால நான் சொல்றேன். உபகாரம் செஞ்ச மித்திரத்துக்கு ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் செய்யாதவன் ஆராக்குமோ அப்படி இருக்கிறவா. 48வது ஸ்லோகம். தம் திகஸ்து நரம் தேவௌ பவேச்ச கிருணவான் புவி தஸ்மாத் வாம் வாஞ்சிதம் கிஞ்சே தாதுமிச்சாமி சாம்பிரதம். அப்படி இருக்கிற மனுஷன் நிந்தியனாக்கும். ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தனுக்கு செஞ்சு கொடுத்தானா அதுக்கு பதிலாயிட்டு ஏதாவது ஒரு நல்லது அவனுக்கு திரும்ப செஞ்சு கொடுக்கணும். அப்படி செய்யாதவன் மதிப்புக்குரியவன் இல்லை.
தேவர்களே, அவன் இந்த பூமியில எப்பவும் கடப்பட்டிருப்பார். அதனால நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது கேளுங்கோ, அதை தரத்துக்கு நான் இப்போ ஆக்ரஹிக்கிறேன் அப்படின்னு செவன மகர்ஷி அஸ்வினி தேவர்கள்கிட்ட சொல்றார். 49வது ஸ்லோகம். ஆத்மனோரிணமோட்சாய தேவேஷௌ நூதனஸ்ய ஜ பிரார்த்திதம் வாம் பிரதாஸ்யாமி யதலப்யம் சுராசுரை. கடத்திலேந்து സ്വയമുക്തനാകறதுக்கும் புதுசாயிட்டொரு கடம் உண்டாகாம இருக்கிறதுக்குமாயிட்டாக்கும் நான் இதை சொன்னது. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்திருக்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வசந்தது. அதுக்கு பதிலாயிட்டு நான் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன ஆഗ്രഹിக்கிறீர்களோ. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சாதிக்காத விஷயமாக்கும்னா கூடியும் நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்கள் தேவர்களாக்கும், இருந்தாலும் மனுஷனான நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன். 50வது ஸ்லோகம். ப்ருவாதாம் வாம் மனோதிஷ்டம் பிரீதோஸ்மி சுகிருதேன வாம் ஸ்ருத்வாதௌது முனேர் வாக்கியம் அபிமந்திரிய பரஸ்பரம். நீங்கள் ஆக்ரஹிக்கிறது என்னதாக்கும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட சுகிருதத்தால நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு யௌவன பிராயம் வந்துடுத்து, என்னோட கண்கள் இப்போ நான் காணறது. இப்படின்னு எல்லாம் செவன மகர்ஷி சொன்னதை கேட்டுட்டு அவ பரஸ்பரம் யோசனை பண்ணினா, அஸ்வினி குமாரர்கள் இவருக்கு நீ என்னத்தை பதில் சொல்றது அப்படின்னு. 51வது ஸ்லோகம். தமூஜதோர்முனி சிரேஷ்டம் தம் ஊஜதுஹு முனி சிரேஷ்டம் தமூஜதுர்முனி சிரேஷ்டம் சுகன்யா சகிதம் ஸ்திதம் முனேபிது பிரசாதேன சர்வம் நோ மனேப்சிதம். சுகன்யோடு கூடிட்டு ஸ்திதி பண்ணற செவன மகர்ஷிட்ட அஸ்வினி குமாரர்கள் சொன்னா, மாமுனே, எங்களோட அப்பா சூரியதேவனோட அனுகிரகத்தால எங்களுக்கு ஆக்ரஹிச்சதெல்லாம் கிடைச்சிருக்கு. 52வது ஸ்லோகம். உல்கண்டா சோமவானஸ்ய வர்த்ததே நௌ சுரை சஹ பிஷஜா விதி தேவேன நிஷித்தௌ ஜமசாக்ரஹே. ஆனா தேவர்களோடு கூடி சோமபானம் செய்யறதுக்கான ஆக்ரகம் எங்களுக்கு இப்பவும் இருக்கு. தேவலோகத்து வைத்தியர்கள் ஆனதால இந்த தேவர்கள் எல்லாம் எங்களுக்கு சோமபானத்தை நிஷேதிச்சிட்டா. 53வது ஸ்லோகம். சக்ரேண விததே யஜ்ஞே பிரம்மண கனகாஜலே தஸ்மாத் த்வமபிதர்மஜ்ஞா யதி சக்தோசி தாபசா. சுமேரு பர்வதத்தில் வச்சு பிரம்மயஜ்ஞம் நடந்தோனையாக்கும் தேவேந்திரன் அப்படி செஞ்சது. அஸ்வினி தேவர்களுக்கு இது ஒன்றும் கொடுக்கப்படாது அப்படின்னு. அதனால ஹே தர்மஜனாயிருக்கிற தாபச உத்தமா, உங்களுக்கு சாதிக்கும் அப்படின்னா எங்களோடு இந்த ஆசையை நிறைவேற்றி தருங்கோ. 54வது ஸ்லோகம். காரியமேதத்ஹி கர்த்தவ்யம் வாஞ்சிதம் நௌ சுசம்மதம் ஏதத் விஜ்ஞாய வா பிரம்மன் குருவாம் சோமபாயினோ. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ஆசைப்படுற இந்த விஷயம் எங்களுக்கு சாதிச்சு தருங்கோ. பிரம்மஜானியா இருக்கிற செவன மகர்ஷே, சோமபானம் நிஷேதிக்கப்பட்டவாளாக்கும் நாங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு எங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. 55வது ஸ்லோகம். பிபாசாஸ்தி சுதுஷ்பிராபா தத்துவ சமுபயாஸ்யதி செவனஸ்து தயோ பிராஹா தத்ருத்வா வதனம் மிருது. சோமபானம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்கு, இருந்தாலும் அது சாதிச்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அதை நீங்கள் எங்களுக்கு சாதிப்பிச்சு தரணும்.
இப்படியெல்லாம் சொன்ன அவளோடு சௌமியமான வார்த்தைகளை கேட்ட செவனன் அவாகிட்ட இப்படி சொன்னார். 56வது ஸ்லோகம். யதஹம் ரூப சம்பன்னோ வயசாஜ சமன்விதா கிருதோ பவத்யாம் விருத்த சன்பார்யாம் ச பிராப்தவானிதி. விருத்தனான என்ன நீங்கள் ரூப சௌந்தரியவும் அழகும் யௌவனவும் இருக்கிறவனாக்கி மாற்றினேள். எனக்கு கண்ணுக்கு பார்வையையும் கொடுத்தேள். எனக்கு நல்ல ஒரு அழகான மனைவியையும் கிடைச்சது. 57வது ஸ்லோகம். தஸ்மாத் யூவாம் கரிஷ்யாமி பிரீத்யாஹம் சோமவாயினோ மிஷதோ தேவராஜஸ்ய சத்யமேதத் பிரவீம்யஹம். தேவேந்திரன் பார்த்துட்டு நிற்கிறத நான் உங்களை ரொம்ப குஷியோடு ஓடிட்டு சோமபானம் செய்யறதுக்கான எபிலிட்டியை செய்வேன். நான் இந்த சொல்லுற விஷயம் உண்மை. நீங்கள் சோமபானம் செய்யறத தேவேந்திரன் பாப்பர். தேவேந்திரனாக்குமே உங்களுக்கு அது சாதிக்காக்கி பண்ணினது. அந்த தேவேந்திரனோடு முன்னால நின்று நீங்கள் சோமபானம் அருந்துவேன். 58வது ஸ்லோகம். ராஜ்ஞஸ்து விததே யஜ்ஞே ஷர்யாதேரமிதத்யுதே இத்யாகர்ண்யவஜோ ஹ்ருஷ்டௌ தௌ திவம் பிரதி ஜக்மது. அதி தேஜஸ்வியான சரியாதி மகாராஜாவோட யஜ்ஞத்துல உங்களோட ஆக்கிரகத்தை நான் பூர்த்தி பண்ணி தருவேன். இப்படி செவன மகர்ஷி சொன்னதை கேட்டு அஸ்வினி தேவர்கள் ரொம்ப குஷி ஆயிட்டான். சோமபானம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட ஆக்கிரகம். அந்த ஆக்கிரகத்தை நான் எப்ப எங்க பூர்த்தி பண்ணி தருவேன்னு ஒடியும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. சரியாதி மகாராஜா பெரிய ஒரு யஜ்ஞம் பண்ணுவர். அந்த யஜ்ஞ சதஸ்ல உங்களுக்கு அது சாதிக்கும் இப்படின்னு சொல்லிண்டு சவன மகர்ஷி அஸ்வினி குமாரர்களை குஷிப்படுத்தினார். அது கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அவ தேவலோகத்துக்கு திரும்ப போனா. 59வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் உள்ளது. வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். செவனஸ்தாம் கிரஹீத்வாது ஜகாமாஸ்ரம மண்டலம். ஜகாம ஆஸ்ரம மண்டலம். செவனன் மனைவியையும் கூட்டிண்டு அவரோட ஆசிரமத்துக்கு திரும்ப போனார். திவ்யமான சரசுல இறங்கி குளிச்சு அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல அழகும் நல்ல ரூபமும் நல்ல பிராயமும் நல்ல கண் பார்வையும் எல்லாம் கிடைச்சு இப்ப இதா மனைவியோடு கூட்டிட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு திரும்பி போறார். இப்படி சொல்லிண்டு சப்தம ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் முடிவடைகிறது.